தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். டெல்லி நாடாளுமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. பிப்ரவரி 13ஆம் தேதி மதியம் 1:11 மணிக்கு குண்டு வெடிக்கும் என்று மர்ம நபரிடம் இருந்து வந்த மின்னஞ்சல். பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியின் 2வது பாகம் வெளியீடு. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு திட்டம் விரிவாக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணனுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. கலைஞர் கருணாநிதியின் பேச்சுத்திறன் தன்னை வெகுவாக கவர்ந்ததாக நம்பி நாராயணன் நெகிழ்ச்சி. தமிழ் பிடிக்கும், அவருக்கு தமிழ் பிடிக்கும். மழை தண்ணி இதுவரைக்கும் நிற்கும், அப்படியே நின்றுட்டு நாங்கள் பேச்சை கேட்கலாம். மிஸ்டர் அண்ணாதுரை டேஸ் ஆர் நம்பருங்கிற போது பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் அப்படின்பார். இம்மீடியட் ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி அவரை பிடிச்சதுக்கு யாரும் கிடையாது. ஏன் அவங்க கலைஞர் எடுத்தீங்க, அவருடைய பேச்சுமே ஒரு மாதிரி உறங்கிட்டு இருக்காம முடிச்சிருவான். பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களுக்கு ஓரவஞ்சனை காட்டி நிதியை ஒதுக்கி வருகிறது மத்திய அரசு. சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. நமக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நிதியையே இன்னும் அவர்கள் ஒதுக்கவில்லை. கல்வி உள்ளிட்ட பல துறைகளுக்கு ஏற்கனவே அந்த பாக்கி இருக்கிறது. மற்றபடி ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் மாநில வாரியாக கணிசமான தொகையை ஒதுக்கீடு செய்கிற போது தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனை என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்போம். பொதுத்துறை நிறுவனங்களை சீரழித்தது ஒன்றுதான் திமுக செய்த சாதனை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். ஒரே ஆண்டில் 26,876 கோடி ரூபாய் அரசு மானியம் அளித்தும் கூட 16,048 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் அறிக்கையின் மூலம் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பொய்ப்பாடியாகவே மாறிப்போனதாக அமைச்சர் ரகுபதி காட்டமான விமர்சனம். நாங்கள் யாரையும் அடிமைப்படுத்தவும் இல்லை, அடிமையாக இருப்பவர் பேசியதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்றும் கருத்து. அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய வாக்குறுதிகள் என்பது பொய்ப்பாடி வாக்குறுதிகள், எல்லாமே பொய் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் ஆட்சியில் இருந்தபோது இதையெல்லாம் செஞ்சிருக்கலாம், செய்யல, நாங்க சொன்னதையும் செய்ய முடியாது என்று சொன்ன வாயிலால் எடப்பாடி பழனிசாமி அவரை மக்கள் நம்ப மாட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் சிறப்பாக இருக்கிறது என்பது இன்றைக்கு அனைவரும் அறிந்த ஒன்று. தமிழ்நாட்டில் ஒரு அடிமை போதாது என்று புது அடிமைகளுக்கு வலை வீசி வருகிறது பாஜக. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாசிச பாஜகவையும் அடிமைகளையும் வீழ்த்துவோம் என்று சென்னையில் நடைபெற்ற தமுக கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அடிமை பத்தலன்னு புது அடிமைகளுக்கு வலை விரிச்சு தேடிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட பாசிஸ்டுகளையும் அடிமைகளையும் வர்ற சட்டமன்ற தேர்தலில் நாம சேர்ந்து வீழ்த்தி ஆக வேண்டும். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூட்டணி தொடர்பாக தினமும் அறிக்கை விடுவதில் உடன்பாடு இல்லை என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி கருத்து. கட்சி தலைவர்கள் சொன்னால் அதற்கு பதில் சொல்லலாம் என்றும் விளக்கம். அவருக்கு ஒரு இயக்கத்திற்கு அவங்க இடதுசாரி இயக்கத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. நாங்கள்லாம் கட்டுப்பாடோடு வளர்ந்தவர்கள். கருத்து கட்சிக்கு உடன்பாடு உள்ளதாக இருக்க வேண்டும். அவர் நிதம் ஒரு அறிக்கை கொடுப்பது அது எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. சென்னை நந்தனம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் சென்று ஆய்வு.
சென்னையில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகனுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் சந்திப்பு. நடிகர்கள் சூர்யா, கார்த்தி உள்ளிட்டோரும் பங்கேற்பு. சென்னையில் நடந்த திருமண விழாவில் ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகனை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இருவரும் புன்முறுவலுடன் பேசிக்கொண்ட காட்சிகள் வைரல். ஜெகன்மோகன் ரெட்டியின் குடும்ப இல்ல திருமண விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்பு. இருவரும் அருகருகே அமர்ந்து பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்ட காட்சிகளால் விஜய் தொண்டர்கள் உற்சாகம். மூலதனமாக்கி திமுக செயல்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் பேச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியை பார்த்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயத்தில் இருப்பதாகவும் விமர்சனம். தினந்தோறும் இதற்கு உறவோடு இருக்கிறார். அதிமுக கூட்டணி நாளுக்கு நாள் பலமாகி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்ந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 14,650 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 15 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 300 ரூபாய்க்கு விற்பனை. பார் வெள்ளி 1 கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகள் இன்று மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை இயங்காது. தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி டாஸ்மாக் பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தின் எதிரொலியாக கடையடைப்பு. கள்ளக்காதலனுடன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்த அண்ணன் மகளை வெட்டி கொலை செய்த சித்தப்பா. இரும்பு கம்பி மற்றும் அரிவாளுடன் காவல் நிலையத்தில் சரண். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அருகே இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. உயிருக்கு உயிரான நண்பன் தற்கொலை செய்து கொண்டதால் மனவேதனையில் இருந்தவர் விபரீத முடிவு. ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோயில் அருகே ஹோட்டலில் வேலை பார்த்த வடமாநில தொழிலாளியை தாக்கிய காவலர். இரவு 10 மணிக்கு மேல் கடையை ஏன் திறந்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டு தாக்கும் காட்சிகள் வெளியீடு. திருவண்ணாமலையில் 8 மணி வரை நீடித்த கடும் பனிப்பொழிவு. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனி படர்ந்ததால் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். காங்கேயம் அடுத்த வெள்ளக்கோயில் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான ஸ்பின்னிங் மில்லில் பயங்கர தீ விபத்து. 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு மற்றும் பாலிஸ்டர் உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கருகி சாம்பல். இந்தியா மலேசியா இடையே முதலீடு, பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் நரேந்திர மோடி மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஜப்பானில் நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைத்தது ஆளும் எல்டிபி கட்சி. பிரதமராக 2வது முறையாக
சனே தகைச்சி பொறுப்பேற்க இருப்பதாக தகவல். டெல்லியில் நடைபெற்று வரும் ஆசிய துப்பாக்கி சுடுதலில் இந்திய அணிக்கு தங்கம். தமிழக வீராங்கனை இளவேனில் வாலறிவன் இணை தங்கம் வென்று அசத்தல். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.